கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதா? நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதா? நம் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கானான் தேசத்தை காண்பித்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் அழியக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரலோக ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை குறித்து வேத புஸ்தகத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷம். வேற எதையும் பற்றி பேசலை. இயேசு எவ்வளவு விசேஷமானவர், அவரை கொண்டு என்னெல்லாம் செய்திருக்கிறார், இன்னும் என்னெல்லாம் சொன்னார் என்பதை குறித்து அவர் பேசினாராம். அப்போ அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவாக இருக்கும். ஏனென்றால் ஊழியக்காரனால் எந்த மனிதனும் மாறுவதில்லை. நாம் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவால் தான் மாற்றம் வரும். இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணி அவனை அவர் பக்கமாய் திருப்ப முடியும், பிதாவுக்கு நேராக கொண்டு போக முடியும், தேவ ராஜ்யத்தை கொடுக்க முடியும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய ராஜ்ய குறித்ததான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். மரித்த பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் நினைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசுவை பற்றி நல்ல விசேஷங்களை தைரியமாய் நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவினுடைய அவ்வளோ நல்ல குணாதிசயங்கள், அவ்வளோ மேன்மைகள் இருக்கிறது. நாம் ஏன் பயப்படணும்? நாம் சொல்கிற ஆள் தப்பான ஆளா? நம்ம சொல்கிறவர் என்ன பாவத்தில் விழுந்தவரா? நம்ம சொல்கிறவர் என்ன இந்த மாதிரி காரியங்களை இல்லைங்க. ரொம்ப நல்ல தெய்வம். அவர் ஒரு மனுஷனை தொட்டுட்டாருன்னு சொன்னால் கட்டாயம் அவன் ரட்சிக்கப்படுவான். அவரை விட்டு போகவே மாட்டான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாய் பறைசாற்றுவோம். நம்மிடத்தில் கேட்கிற இடத்துல இயேசுவேன்னு சொல்லி பேச ஆரம்பிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் நமக்குள்ள இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உடைய குமாரனை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்கிறது ஐயா. அவ்வளவு தியாகங்களை எங்களுக்கு செய்திருக்கிறார். தேவனே, இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடத்தும். அதிகமாய் நாங்கள் வேத வசனத்தை தியானித்து உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.